also have two special guests who have made the trek all the way from Sri Lanka and India to be with us this evening. இலங்கையில் இருந்து பிரதம விருந்தினராக திரு நடராஜா ஆனந்தராஜ் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலாநிதி ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களும் வருகை தந்துள்ளனர். It now gives us the great pleasure to welcome Mr. Kadhi Selvakumar, who is a broadcaster and the producer and director of the feature film from Canada, Star 67, to introduce our chief guest for the evening. எல்லோருக்கும் மாலை வணக்கம். இப்போ ராதிகாட்டேருந்து குட் ஈவினிங் எல்லாரும் பழகிட்டீங்க. குட் ஈவினிங் எவ்ரிபடி. See Radhika, everybody knows now. So இப்போது எனக்கு இந்த மாலை நேரத்தில் தரப்பட்ட வேலை இன்று எங்களுடைய பிரதம விருந்தினராக தாயகத்திலிருந்து வருகை தந்திருக்கும் திரு ஆனந்தராஜா மாஸ்டர் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற ஒரு வேலை இது. இந்த இரவு தனிமனித சாதனைகளை, தனிமனித உழைப்பை அல்லது ஒரு கூட்டமாக சேர்ந்து செய்கின்ற நல்ல முயற்சிகளை கொண்டாடுகின்ற ஒரு இரவாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நல்ல பல திறமையான வல்லமையுள்ள பலரின் உழைப்பு தான் சமூகத்தை நடத்தி செல்கிறது எதிர்காலத்தை நோக்கி என்று சொல்லலாம். அந்த வகையில் இன்று பிரதம விருந்தினராக அழைக்கப்பட்டிருப்பவர் எங்கள் சமூகத்தால் நிச்சயமாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மனிதர். அதாவது நவஜீவனுக்கு நவஜீவன் என்று பெயர் வைத்தவர் என்பதிலிருந்தே அவரது அடிப்படை சிந்தனையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கின்றேன். இவரது அதாவது தகமைகள் என்று நீங்கள் இதே புத்தகம் உங்கள் கையில் இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த புத்தகத்தில் நீங்கள் ஆனந்தராஜா மாஸ்டர் அவர்களை பற்றி போட்டிருக்கின்ற பக்கங்களை பார்த்தீர்களானால் நீளமான ஒரு பட்டியல் இருக்கும். அதாவது இந்த பட்டியல் நீங்கள் அனைவரும் வாசி தெரிந்து கொள்ள முடியும். இது அவருடைய கல்வி தகமை, அவர் ஆற்றிய பணிகள், அவர் வெளியிட்ட புத்தகங்கள், அவர் கலந்து கொண்ட பல்கலைக்கழக உரையாடல்கள் என்று அடுக்கடுக்காக இருக்கின்றன, சொல்லிக்கொண்டே போகலாம். இது இவ்வளவு தகமையும் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் உயிர் எப்போதும் போகலாம் என்ற பல கணப்பொழுதுகளை கடந்த ஒரு அற்புதமான மனிதர் என்பதுதான் இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது. பொதுவாகவே இங்கே வருகை தந்துள்ளார் எமது கீநோட் ஸ்பீக்கராக டாக்டர் திருமதி பாலகிருஷ்ணன் அவர்கள். அவருடைய ஒரு உரையாடல் யூடியூப்பில் பிரபலமாக இருக்கிறது. அந்த உரையாடல் ஒருவர் சொல்லுவார், நல்ல மனிதர்கள் யாருடைய அனுமதியையும் கேட்டு நல்ல மனிதர்களாக இருப்பதில்லை. அதே போல் தான் ஒரு சமூக போராளியும் இன்னொருவருடைய அனுமதியை வேண்டியோ அல்லது அங்கீகாரத்தை வேண்டியோ ஒரு நல்ல போராளியாகவோ நல்ல மனிதனாகவோ இருப்பதில்லை. மிஸ்டர் ஆனந்தராஜா அவர்கள், நாங்கள் மாஸ்டர் என்று அன்பாக அழைக்கின்ற திரு ஆனந்தராஜா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அதாவது இந்த உலகத்தில் மழை வருவதற்கு காரணமான மனிதர்கள் என்ற ஒரு பட்டியலிட்டால் நிச்சயமாக மாஸ்டரை சொல்லலாம். நான் இங்கே அழைக்கப்பட்டதற்காகவோ அல்லது என்னை அவரை அறிமுகப்படுத்தப்பட்டதற்காகவோ நான் இந்த வசனத்தை சொல்லவில்லை. அவர் எங்களுக்கு அறிமுகமானது காலகட்டம் இந்திய இராணுவ காலகட்டம். இந்திய இராணுவம் எமது மண்ணில் இருந்த காலகட்டத்திலே பிரஜைகள் வல்வை பிரஜைகள் குழுவில் உறுப்பினராக இருந்தார். அப்போது ஒரு பாடசாலை அதிபராக இருந்தார். ஆகவே ஒரு அரசாங்க வேலையாள், அதே நேரம் ஒரு மக்களுக்கு நடுவில் வேலை செய்கின்றவர். இவர் கையில் ஆயுதம் இல்லை, ஆனால் இவரை சுற்றி நிறைய ஆயுதங்கள், இரண்டு பக்கமும் ஆயுதங்கள். இவற்றுக்குள் இவர் வேலை செய்ய வேண்டும். அதுவும் வெளியில் நின்றல்ல, உள்ளுக்குள் நின்று கொண்டு
ஒரு களத்துக்கு செல்கின்ற பொழுது ஆயுதத்தோடு செல்கின்ற போராளியை விட ஒரு கேமராவை தூக்கி கொண்டு செல்கின்ற போராளி மிகவும் துணிச்சலானவன் என்று கருதுகிறான் நான். ஏனென்று சொன்னால் அவன் தனக்கான பாதுகாப்பை கூட கொண்டு செல்வதில்லை களத்திற்கு. அப்படி போலதான் அனந்தராஜா மாஸ்டர் போன்ற மனிதர்கள் தங்களுடைய உயிர் பாதுகாப்பை பற்றி எந்த காலகட்டத்திலும் கவலைப்பட்டதில்லை. தொடர்ந்தும் நெருப்புக்குள் நின்றுதான் வேலை செய்பவர்கள். ஆனால் மக்களுக்கான சேவை என்பதை இயல்பாகவே தன்னகத்தை கொண்டவர். தொடர்ந்தும் இடைவிடாமல், அதாவது எனக்கு 72ஆம் ஆண்டு காலத்திலிருந்து இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். நாங்கள் சொல்லுகின்ற காலகட்டங்கள் 84, 86 நினைக்கிறேன். இடைவிடாமல் தொடர்ந்து அவர் மக்கள் மத்தியில் நின்று பணியாற்றியவர். இவருக்கு எத்தனை பக்கங்கள், பல முகங்கள். ஒரு அரசாங்கத்தின் அலுவலகராக, ஒரு மக்கள் பிரதிக்குழு தலைவராக, அதே நேரம் ஒரு இலக்கியவாதியாக, ஒரு எழுத்தாளராக என்று தனது பணியை தொடர்ந்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான மனிதர். அதாவது சின்னவனிலிருந்து பெரியவன் வரை எந்த பாகுபாடும் இல்லாமல் மரியாதையோடு மதிப்பாக பழகுகின்ற ஒரு இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நான் வாழ்நாளில் நான் நினைக்கிறேன் மாஸ்டரை போல வேறொருவரை சந்திக்கவே இல்லை. ஏதாவது எந்தமான இறுக்கமான காலகட்டமாக இருக்கட்டும், எந்த ஒரு அகால நேரமாக இருக்கட்டும், எப்போதும் மாஸ்டர் விடுதலை சென்றாலும் உபசரிப்புக்கும் மரியாதையான நடத்தைக்கும், அதாவது பெரிய போராளியாக இருக்க வேண்டியதில்லை, சிறிய போராளியாக இருக்க வேண்டியதில்லை, ஒரு மனிதராக இருந்தால் போதுமானது. மாஸ்டரின் வீட்டை நீங்கள் தட்டினால் மிக மரியாதையாக நடத்தப்படுவீர்கள். உங்களுக்கு தேவையான உதவிகள் அவர்களால் இயன்ற வரைக்கும் செய்வார். ஒரு அற்புதமான மனிதர் என்பதுதான் இங்கே நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பது. அற்புதமான மனிதர், அற்புதமான இலக்கியவாதி. அவரது எழுத்துக்கள் மிக உண்மையானவை, அவரை போலவே உண்மையானவை. எந்த ஆலாபனைகளுக்கும் அவசியம் இல்லாத உண்மையான மனிதர். உபயம் என்று போட்டு உபகாரங்கள் செய்யாமல், அந்த ஒரு பொதுவில் இருக்கின்ற மரத்துக்கு தண்ணி ஊற்றுகின்ற ஒரு மனப்பான்மை இருக்கிறது அல்லவா, அப்படிப்பட்ட ஒரு மனமுள்ள மனிதர் இங்கே இந்த மேடையில் இப்போது கௌரவிக்கப்படுவதற்கு நான் சிரம் தாத்தி நன்றி கூறி மாஸ்டரை அன்போடு இந்த மேடை கலைக்கின்றேன். திரு நடராஜா ஆனந்தராஜ் அவர்களை அன்புடன் இந்த மேடை கலைத்து எங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் வந்தது போல. ஈக்குருவி நிறுவனத்தின் டிஸ்டா நைட் அவார்ட் செரிமனியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அறிஞர்கள், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், என்னுடைய ஆசான்கள், என்னுடைய கல்வி பணிப்பாளர், இங்கே பேராசிரியர்கள் ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன், பேராசிரியர் பாலகிருஷ்ணன் மற்றும் வர்த்தக சமூகத்தைச் சேர்ந்த பிரமுகர்கள், கல்வி மான்கள், எனது மாணவர்கள் அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியுடன் வரவேற்று இங்கே உங்கள் முன் சிறியொரு உரையாற்றுகின்றேன். நவஜீவன் என்னுடைய மகன் என்று சொல்லிக் கொள்வதில் நான் இப்பொழுது பெருமை அடைகின்றேன். தமிழீழத்திலிருந்து மகனை கனடாவுக்கு அனுப்பிவிட்டு அவர் எவ்வாறு வாழ்கின்றார், என்ன செய்கின்றார் என்ற விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளாத எனக்கு இந்த ஈக்குருவி அவார்ட் செரிமனி அந்த சந்தர்ப்பத்தை வழங்கியுள்ளது. அவரும் அவரது மனைவியும் அவரது நண்பர்களும் ஊடகவியலாளர்களும் சேர்ந்து உருவாக்கிய இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுதும் உண்மையில் பிரமிப்பாக இருக்கின்றது. நான் ஒரு சிறப்புரை ஆற்றுவதற்காக இங்கே வராவிட்டாலும் கூட இங்கே இருக்கின்ற புலம்பெயர்ந்த உறவுகள், நான் வர்த்தக சமூகம் தொழில் அதிபர்கள் என்று விളിக்கவில்லை, இந்த நாட்டிலே வாழ்கின்ற புலம்பெயர்ந்த உறவுகள் நீங்கள் ஆற்றுகின்ற பணிகளினால், நீங்கள் துணிச்சலுடன் செயலாற்றுகின்ற அந்த வேலைகள் தான் எங்களை இந்த தமிழீழ மண்ணிலே தலைநிமிர்ந்து வாழ வைக்கின்றது.
சில உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இன்று ராஜபக்ஷ அரசாங்கம், ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில் தமிழ் மக்கள் மீது அதிக அளவில் அழுத்தங்களை, அடக்குமுறைகளை திணிக்க முடியாமல் இருந்ததற்கு உங்கள் மீது உள்ள அச்சம்தான் காரணம். அண்மையில் கூட கடைசி காலங்களில் ராஜபக்சனுடைய அந்திம காலம்னு சொல்லுவார்கள், அஸ்தமிக்கின்ற காலத்தில் கூட புலம்பெயர்ந்த டாஸ்போரா என்று சொல்லுகின்ற அந்த புலம்பெயர்ந்த உறவுகளை அழிப்பதற்காக அல்ல அவர்களுடைய செயல்பாடுகளை முடக்குவதற்காக பல வேலைகளை மேற்கொண்டதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஒவ்வொரு அரசாங்கத்தின் வாசல் படிகளிலும் கால் மிதித்து வந்தவர். ஆனால் நீங்கள் அவற்றுக்கெல்லாம் முகம் கொடுத்து இங்கே உள்ள ஒவ்வொரு அரசாங்கங்களுடனும் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் ஆற்றிய பணியின் காரணமாக இன்று நாங்கள் நிமிர்ந்து நிற்கின்றோம். எங்களுடைய தமிழகத்திலே ஒரு தமிழ் தேசியம் ஒன்றை உருவாக்குவதற்கு, அதை நிலைத்து நிற்பதற்கு எவ்வாறு அங்கே ஒரு போராட்டம் நடைபெற்றதோ அந்த போராட்டத்துக்கு வலு சேர்த்தவர்கள் நீங்கள். அந்த வகையில் இந்த புலம்பெயர்ந்த உறவுகள் இங்கே இருக்கின்ற உங்களையும் இங்கே வராத எனது மற்ற உறவுகளுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் தமிழீழத்தின் ஒரு பிரதிநிதியாக இங்கே வந்து உங்கள் முன் நிற்கின்ற எனக்கு உங்களை பார்க்கும் பொழுதும் மீண்டும் ஒரு நெஞ்சுரம் பலமாகின்றது. இதை நான் அங்கே சொல்ல வேண்டும் போல் எனது மனம் துடிக்கின்றது. ஆனால் உங்களுடைய உழைப்பும் நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறையும் அங்கே உள்ளவர்களுக்கு தெரியாது. நீங்கள் டாலர்ஸில், ஸ்டெர்லிங் பவுண்டில் அல்ல ஃப்ராங்கில் நீங்கள் தமிழகத்துக்கு அனுப்பி வைக்கின்ற பணம் தான் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு தொகையான பணம் அங்கே அனுப்பி வைக்கப்படுகின்றது. அதை நாங்கள் எவ்வாறாயினும் செலவழிக்கலாம். என்னோட மகன் அல்லது என்னோட பேரன், என்னோட கணவன் அல்லது எனது மனைவி எவ்வாறு வாழ்கின்றார் என்பதை அங்கே யாருமே சிந்திப்பதில்லை. பேராசிரியர் ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் இரவு சொன்னார், சங்க இலக்கியத்தில் தொல்காப்பியர் காலத்தில் நாங்கள் 5 நிலங்களை பற்றி படித்திருக்கின்றோம். 6வது நிலத்தை பற்றி தொல்காப்பியர் குறிப்பிடவில்லை. பனியும் பனி சார்ந்த இடமும், அந்த பனியும் பனி சார்ந்த இடமும் கனடா மண்ணிலே அந்த 6வது நிலம் இங்கே பெருமைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. அந்த நிலத்தை பெருமைப்படுத்துகின்ற நீங்கள் அந்த 6வது நிலத்துக்குரிய கதாநாயகர்கள். இங்கே பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள், பேராசிரியர் மனோன்மணி சண்முகதாஸ் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் நான் தமிழ் படித்திருக்கின்றேன். 5 நிலங்களை பற்றி தான் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். நான் இங்கே வந்த பின்னர் தான் இந்த குளிரக்குள்ள இந்த எங்களுடைய ஸ்வெட்டர் நூடாக எங்களுடைய இதயத்தை தாக்குகின்ற அந்த குளிர் ஊசிகளை உணரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 6வது நிலத்திலே வாழ்கின்ற நீங்கள், உங்களுடைய சிந்தனைகள் முழுவதும் தமிழகத்தில் வாழ்கின்ற மக்களை பற்றியதாக இருக்கின்றன. நான் இங்கே உங்களிடம் சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகின்றேன். கடந்த 30 ஆண்டுகால யுத்தத்தின் கோர வடுக்கள் இன்னும் மறையவில்லை. பாதிக்கப்பட்ட மக்கள் ஒருபுறம் மரணத்தை தழுவி இருக்கின்றார்கள், காணாமல் போயிருக்கின்றார்கள், விதவைகளாக்கப்பட்டிருக்கின்றார்கள், அநாதைகளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை பற்றி எந்த முடிவுகளுமே இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை. இப்பொழுது அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களும் கூட ஒரு நரகத்தின் வாசலில், ஒரு கத்தியின் விளிம்பில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த நேரமும் அந்த கத்தி அவர்களையே பாதிக்கும் என்ற ஒரு அச்சம் இன்று நிலவுகின்றது. ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வோ அல்லது பொருளாதார சுபீட்சமோ இல்லாத நிலையிலே வடக்கு கிழக்கு மலையகம் போன்ற பகுதிகளில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உங்களைத்தான் வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கின்றவர்கள் எங்களுக்கு என்ன செய்ய போகின்றார்கள், எவ்வாறு எங்களுக்கு ஒரு விடிவை பெற்றுத்தரப்போகின்றார்கள் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கின்றது. அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. அங்கே தமிழ் மக்களுக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பலமான சக்தியாக விளங்குகின்றதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அவர்களுக்கு பலம் கொடுக்க வேண்டியதும் அங்கே வாழ்கின்ற மக்களுக்கு பலம் கொடுக்க வேண்டியவர்களும் நீங்கள் தான். இங்கே உங்களுக்குள்
இங்கே சொர்ணலிங்கம் நண்பன் சொர்ணலிங்கம் பேசியது போன்றும் எங்களுக்குள்ளே ஏற்படுகின்ற முரண்பாடுகள், பிளவுகள் அங்கே சிங்கள பேரினவாதத்துக்கோ இல்லை சிங்கள ஆட்சியாளர்களுக்கோ கரும்பு தின்ன கொடுத்தது போன்று இருக்கும். அவர்கள் அதை பயன்படுத்துவார்கள். புலம்பெயர்ந்த உறவுகளுக்குள்ளே உள்ள உடைவுகள், முரண்பாடுகள் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும். அவ்வாறான ஒரு முரண்பாடை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் சிங்கள பேரினவாதம் மிக வெளிப்பாக இருந்தது. ஆனால் நீங்கள் அதில் நிதானமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். நான் சொன்னலிங்கம் சொன்னது போன்றும் அவ்வாறான ஒரு பிளவுகள் இங்கே கனடாவில் இருப்பதாய் நான் உணரவில்லை. ஒன்றுபட்டு உழைக்கின்றீர்கள். அந்த ஒன்றுபட்ட உழைப்பும் ஒன்றுபட்ட உணர்வும் அங்கே துயரத்தின் மத்தியில் வாழ்கின்ற எமது இனத்தின் ஒரு விடிவு கால நட்சத்திரமாக திகழ வேண்டும். நான் ஒரு விடயத்தை கூற வேண்டும். இப்பொழுது அரசியல் விடுதலை என்பது எங்களுக்கு இப்போதைக்கு இல்லை. அது இன்னும் நீண்ட தூரம் இருக்கின்றது. ஆனால் ஒரு ஆட்சி மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். 13 வருடங்கள் நடந்த ஒரு அராஜக ஆட்சிக்கு ஒரு முடிவு காணப்பட்டிருக்கின்றது. ஜனநாயக ரீதியில் மக்கள் நினைத்தால் எதையும் மாற்றி அமைக்கலாம் என்பதை உலகுக்கு எடுத்து காட்டியிருக்கின்றோம். இது சிங்கள பேரினவாதம் ஒன்றை எதிர்காலத்தில் நினைத்துக் கொள்ள வேண்டும். தமிழ் மக்களின் ஆதரவில்லாத எந்த ஒரு சக்தியும் ஆட்சி அமைக்க முடியாது என்பதை இன்று இந்த தேர்தல் காட்டியிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷ அவர்கள் தமிழ் மக்களை தூக்கி எறிந்தார். அவர்களுடைய வாக்குகள் எனக்கு தேவையில்லை, எனக்கு தென்னிலங்கையில் விழுகின்ற வாக்குகளே போதும், நான் மீண்டும் 3வது தடவை ஜனாதிபதியாக வருவேன் என்று சூடுரைத்துக் கொண்டிருந்த ஜனாதிபதிக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் செய்தது போல் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு மாவட்டங்கள், இவற்றை விட மலையகம் எங்களுடன் இணைந்து செயல்படுகின்றது. முஸ்லீம் பெருமக்கள் இணைந்துள்ளார்கள். மொழி ரீதியாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அவர்கள் அளித்த வாக்குகள் எங்களுடைய ஜனாதிபதி ராஜபக்ஷவுக்கு ஒரு பேரிடியாக அமைந்தது. இது அவருக்கு கொடுத்த செய்தி அல்ல, புதிதாக பதவியேற்றிருக்கின்ற மைத்திரிபால சிறிநாயக்கு வழங்கியிருக்கின்ற செய்தி. நீ குறிப்பிட்டது போன்று 100 நாட்களுக்குள் எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும், எம்முடைய இனத்தினுடைய தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும், தமிழர்கள் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு தனி தேசிய இனம் என்பதை எடுத்துக்காட்ட வேண்டும். அது நாங்கள் உமக்கு தந்திருக்கின்ற ஒரு ரிவார்டு என்று தான் நாங்கள் சொல்லப்பட்டது. ஒரு விருதாக நினைக்க வேண்டுமே ஒழிய இது நிரந்தரமான தீர்ப்பு அல்ல என்பதை சிங்கள கட்சிகள் இன்று உணர்ந்துள்ளன. ஆகவே அந்த உறுதியை கொடுத்தது அங்கே வாழ்கின்ற மக்கள் அல்ல, நீங்கள் இங்கே இருந்து அனுப்பிய வாழ்த்து செய்திகளும் தந்த தன்னம்பிக்கைகளும் எங்களுக்கு ஒரு நெஞ்சுரத்தை தந்தது. அதற்கு உங்களுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். இங்கே 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள், கௌரவ ஆனல்ட் சான், கௌரவ ராதிகா சித்சபேசன் இங்கே உரையாற்றியது தமிழ் ஈழத்தில் வாழ்கின்ற எங்களுக்கு இன்னும் ஒரு பலம் சேர்த்திருக்கின்றது. எங்களுக்காக நீங்கள் வாழ்கின்றீர்கள். அதே போன்று பிரபல சட்டத்தரணி ஹரி ஆனந்த் சங்கரி அவர்கள் ஒரு அரசியலில் வளர்ந்து வருகின்ற இளம் தலைவர். அது உங்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இது உங்கள் மூவருடன் நின்றுவிடக்கூடாது. உங்களுடைய கனேடிய பாராளுமன்றத்தில் இந்த குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும். ஒரு அரசியல் தீர்வுக்கான அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும். நீங்கள் முதலில் விசுவாசமாக இருக்க வேண்டியது ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்துக்காகவோ இல்லை தமிழக மக்களுக்காகவோ இல்லை, இந்த மண்ணிலே வாழ்கின்ற நீங்கள் கனேடிய பாராளுமன்றத்துக்கு, கனேடிய அரசாங்கத்துக்கு உங்களுடைய விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தின் ஊடாக எங்களுடைய அபிலாஷைகளையும் எண்ணங்களையும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அவர்கள் எங்கள் மீது ஒரு கருணை காட்ட வேண்டும், உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களாக இங்கே இருக்கின்ற உங்களை சார்ந்தது. இங்கே இப்போ எங்களுக்கு தேவையானது, நான் சொல்ல வேண்டிய விடயம்,
தமிழீழத்தில் எங்களுடைய வடக்கு கிழக்கு அல்ல மலையகத்தில் வாழ்கின்ற மக்களின் வாழ்வாதார மேம்பாடு எந்த வகையில் உள்ளன, பொருளாதார சுபிட்சம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்ந்த மட்டத்தில் தான் எங்களுடைய தமிழ் மக்கள் வாழ்கின்றார்கள். அவர்களுக்கான தேவைகள் நிறைவு செய்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கின்றன. நாங்கள் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அபிவிருத்திகள் நடைபெறுகின்றன, வீதிகள் போடப்படுகின்றன, பாலங்கள் அமைக்கப்படுகின்றன. ஆனால் மக்களுடைய மனங்கள் மட்டும் இன்னும் மாறவில்லை, இன்னும் தாழ்ந்த மட்டத்தில் தான் இருக்கின்றது. அவருடைய வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படவில்லை. நீங்கள் அனுப்புகின்ற பணம் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான உந்து சக்தியாக இருக்கின்றது. எங்களுடைய பொருளாதார வளம் மேம்படுத்தப்பட வேண்டுமானால் அங்கே நீங்கள் ஒரு வர்த்தக சமூகம் உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையுடன் செயல்பட்டால் ஒரு நல்லதொரு ஒரு முதலீட்டை மேற்கொள்ள முடியும். நீங்கள் பணத்தை அனுப்புகின்றீர்கள் ஆலயங்களுக்கும் அல்ல விளையாட்டு கழகங்களுக்கும், அந்தந்த காலத்துக்குள்ளே அதெல்லாம் மறைந்து போகின்றன, செலவழித்து கொண்டே போய்விடுவார்கள். ஆனால் நிரந்தரமாக ஒரு மூலதனமாகவோ அல்லது அவர்களை வாழ வைப்பதற்கான ஒரு வழிகாட்டும் தொழில் முயற்சியை மேம்படுத்துவதற்கான முயற்சியாகவோ அது அமைவதில்லை. நீங்கள் நினைத்தால் இங்கே கனடாவிலே எத்தனையோ முதல் இந்த விருது வழங்கும் நிகழ்வை பார்க்கும் பொழுதும் எவ்வளவு அற்புதமான கலைஞர்கள் இருக்கின்றீர்கள். நீங்கள் அங்குள்ளவர்களுடன் தொடர்பு கொண்டும் ஒரு தொழில் முயற்சிகளை நீங்கள் உருவாக்குவீர்களாக இருந்தால் பலருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும். எங்களுடைய வடக்கு கிழக்கு பொருளாதாரம் மேம்படும். ஒரு சீன பழமொழியை உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு விடைபெறலாம். நீங்கள் பணத்தை அனுப்பிக்கொண்டே இருந்தால் அனுப்பிக்கொண்டே இருப்பீர்கள். ஆனால் அனுப்புகின்ற பணம் ஒரு முதலீடாக மாறுமாக இருந்தால் நாங்கள் பலருக்கு வேலை வாய்ப்பை வழங்குவதுடன் பல குடும்பங்களை வாழ வைக்கவும் முடியும். ஒரு சீன பழமொழி, பசிக்கின்ற ஒருவனுக்கு நீ மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொடு, அவன் வாழ்நாள் முழுவதும் மீன் சாப்பிடுவான். உங்களிடம் விடுக்கின்ற வேண்டுகோள், நீங்கள் அனுப்புகின்ற பணம் வாழ்நாள் முழுவதும் ஒருவன் சாப்பிடுவதற்கேற்ற வகையில் உங்களோட மூலதனம் அமைய வேண்டும். அந்த வகையில் இந்த ஈக்குருவி பிஸ்னஸ் கனெக்ஷன் உலகத்தில் உள்ள வர்த்தக சமூகத்தை ஒன்றிணைத்திருக்கின்றதும், அந்த வர்த்தக சமூகம் வடக்கு கிழக்கில் ஏன் தமிழகத்தில் கூட கால் பதிக்க வேண்டும். அங்கேயும் பல இன்னல்கள் இருக்கின்றன. மலையகத்தில் கால் பதிக்க வேண்டும். எங்களுடைய உறவுகளுடன் நீங்கள் இணைய வேண்டும், இணைந்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் என்னை ஒரு விருந்தினராக அழைத்து கௌரவித்த ஈக்குருவி நிறுவன பணிப்பாளர் நவஜீவன் அனந்தராஜ் அவர்களுக்கும் அவரது மனைவி ஜெயகௌரி அவர்களுக்கும் ஈக்குருவி ஐயா மற்றும் எனது நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். திரு நடராஜா ஆனந்தராஜ் அவர்களுக்கு நன்றி. எங்கே உங்கள் உச்சார கரவொலி? It is truly a pleasure to be witness to such great individuals who make our community proud. Likewise, it is very difficult to have to follow an individual like Mr. Anandaraj. So we will be taking a break from our formal program.